ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் எந்த ஒரு மகிழ்ச்சியும் எந்த ஒரு ஆனந்தமும் இல்லாத உள்ளங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரமதான் மாதமே வருக, ரமதான் மாதமே வருக. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா வ யഖ்லுகு மா யஷா வ யக்தாரு மா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் படைப்பான். படைத்ததிலிருந்து அல்லாஹ் எதை நாடி இருக்கின்றானோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுப்பான். நான் நிஃபா பாட்டா கொஞ்சம் பெண்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் அந்த முழு பயானாக இருக்கும். இல்லைன்னா ஒரு திருமண சபை மாதிரி தான் அந்த பயானம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. மொபைல் ஃபோன்கள் எல்லாரும் சைலண்டில் போட்டுக்கொள்ளுங்க. இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா வ யഖ்லுகு மா யஷா வ யக்தாரு மா யஷா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. அல்லாஹ் நாடியதை படைத்ததிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை தேர்ந்தெடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 வானங்களை படைத்தான். அதில் 7வது வானத்தை தனக்கு நெருக்கமான வானமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்தில் பல அமைப்புகளை, பல இடங்களை படைத்தான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களும் ஜின்களும் இந்த உலகத்திலே அவன் படைத்த படைப்புகள் வாழ்வதற்காக அல்லாஹ் இந்த பூமியை தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல மனிதர்களை படைத்தான். படைத்த மனிதர்களிடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, தன்னுடைய செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ரசூல்மார்களிடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபிமார்கள் ரசூல்மார்களில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய உலுல் அஸ்மி மினர் ருசுல், அந்த 5 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யாரெல்லாம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களிடம் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் தனக்கு மிக விருப்பமாக 2 ஹலீலைன், 2 நண்பர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு மேலும் மிக நெருக்கமானவராக இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த படைப்பில் இந்த ஒரு படைப்பை போன்ற ஒரு படைப்பில்லை என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த அந்த இருவரில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவரை மிக நெருக்கமாக தேர்ந்தெடுத்தான். அவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு நீண்டு கொண்டே போகும். ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான்? அது அல்லாஹுடைய விருப்பம். யாரும் அல்லாஹுவை ஏன் தேர்ந்தெடுத்தா யா அல்லாஹ் என்று கேட்க முடியாது. அல்லாஹ் தான் மனிதர்களை கேள்வி கேட்க தகுதி உடையவன். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாதங்களை 12ஆக ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை என்ன? 12. அந்த 12 மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மாதமாக, விசேஷமான மாதமாக, தன்னுடைய அருளும் அருள் வளங்களும் முழுமையாக இருக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தார். ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எதை விரும்புகிறானோ, தான் எதன் மீது அருள் செய்ய நாடுகிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவன் படைத்ததிலிருந்து தேர்ந்தெடுப்பான். அப்படி அல்லாஹ்விடத்திலே மிக விருப்பமான, அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான, அல்லாஹ்விடத்திலே மிக அருள் பொருந்திய மாதங்களில் ஒன்று ரமதானுடைய மாதம்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அவனுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் மாதத்திற்கு ஒரு சிறப்பை நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிறப்பை சொல்லலாம். அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹுடைய பேச்சை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதத்திலே இறக்கினான். இது போதும் ரமதான் மாதத்துடைய சிறப்பிற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தெளிவான இந்த வேதத்தை பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் இறக்கினான். பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த இரவு என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூரா பக்ராவுடைய 185வது வசனம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ஷஹ்ரு ரமதான். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ ஃபல்யஸும், அவர்கள் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பை நோற்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். ரமதான் மாதத்துடைய முதல் சிறப்பு என்ன? அல்லாஹ் அவனுடைய கலாமை, அவனுடைய புத்தகத்தை, உலகம் அழியும் வரை அழியாமல் இருக்கக்கூடிய அல் குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் பல இரவுகளில் ஓரிரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பல இரவுகளில் அல்லாஹ் ஓரிரவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த இரவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1000 மாதங்களை விட சிறந்த கூலியை, சிறந்த நாட்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு இரவிலே அல்லாஹ் அடக்கினான். அந்த இரவு என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ். 1000 மாதங்களில் ஒரு அடியான் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டுடைய கூலி, வணக்க வழிபாட்டுடைய அருள்கள் அவன் அந்த ஒரு இரவில் வணங்கினால் போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருளை, அந்த கூலியை அல்லாஹ் அந்த ஒரு இரவிலேயே அல்லாஹ் கொடுத்து விடுவான். தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த இரவிலே வருவார்கள். ஒரு ரூஹ், யார்? ஒரு ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அந்த இரவிலே இறங்கி வருவார். நபிமார்களுக்கு வஹையை கொடுப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்திருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த பூமியில் இறங்கி வருவார்கள். மலக்குகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவிலே இறங்குவார்கள். அந்த இரவுடைய அமைதி, அந்த இரவுடைய கூலி, அந்த இரவுடைய நிம்மதியெல்லாம் காலை ஃபஜ்ருடைய உதயம் வரை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவிலே கூறி முடிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம், நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம், நம்மை அடைய இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வருவதற்கு முன்னதாகவே தங்களுடைய வாழ்வை தயார்படுத்துவார்கள் இந்த ரமதானை அடைவதற்காக. ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நாட்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை நோற்பார்கள். இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றிய உபதேசங்களை சொல்லுவார்கள், இதனுடைய நன்மைகளை அறிவிப்பார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அதனுடைய ஆனந்தத்தை ஏற்படுத்துவார்கள். எப்போது இந்த மாதம் வரும் என்ற தேடலை உருவாக்குவார்கள். இந்த மாதம் முடிந்து விட்டால் அடுத்த வருடம் எப்போது இந்த மாதத்தை நாம் அடைவோம் என்று ஒரு வாழ்க்கையின் தேடுதலை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே உருவாக்கி அதற்கு ஏற்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைப்பார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்மிலே பலருக்கு எந்த உணர்வும் இல்லை. எம்மிலே பலருடைய உள்ளங்கள் எல்லாம் இறந்துவிட்ட காரணத்தால், செத்துவிட்ட காரணத்தால், உடலில் உயிர் இருந்தாலும் உள்ளத்தில் உயிர் இல்லாத காரணத்தால் இந்த ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் அதனுடைய கூலிகளை எதிர்பார்த்தவர்களாகவோ, அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவோ அந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
கூறிய அந்த அருளையும் அருள் வளங்களையும் எதிர்பார்த்தவர்களாக வாழ வேண்டிய பலர் அந்த ரமதான் மாதம் வருகின்றது என்பதை அறிந்தும் எந்த உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு ஆனந்தமும் இல்லாமல் இந்த பூமியிலே இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கல்வை கேட்கட்டும், அவர்களுக்கு கல்வில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள், அதாக்கும் ரமதான், அதாக்கும் ரமதான். சஹாபாக்களுக்கு மத்தியிலே வருவார்கள், அதாக்கும் ரமதான், உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, கூறுகின்ற ஹதீஸுகள், ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்கள், இதுவெல்லாம் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு அதை உச்சரித்தாலும் அது யாரிடத்திலிருந்து வருகிறது? அல்லாஹுடைய பேச்சு. அது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு. இந்த பேச்சுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, இந்த பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, இந்த பேச்சுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை யாருடைய உள்ளம் பணிவோடும் தேடுதலோடும் தேடுகிறதோ ஏற்றுக்கொள்கிறதோ அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பேச்சும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் கொண்டு போய் சேர்க்கப்படும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எமக்கு முன்னால் இருந்தால் எப்படி ஒரு கண்ணியத்தை அவர்களுடைய வார்த்தை நம்முடைய காதுகளில் விழும் பொழுது நாம் கொடுப்போமோ அதே கண்ணியத்தை ஹதீஸை யார் உச்சரித்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் கேட்கப்படும் பொழுது கொடுத்தால்தான் உரிமையான கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கொடுத்த அர்த்தமாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக எம்மை ஆக்குவானாக. அதாக்கும் ரமதான், ரமதான் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. இது எப்படிப்பட்டது? ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக். இந்த இரண்டு வார்த்தைகள் போதும். இது ஒரு மாதம், பரக்கத் பொருந்திய மாதம், அவ்வளவுதான். இதனுடைய முழு கூலிகளும் இந்த இரு வார்த்தைகள் அடங்கிவிட்டது. ஷஹ்ருன் முபாரக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாம, அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, இந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. வதுக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக, நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது. வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். சொன்னார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது, கைருன் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஸியாம், நோன்புடைய மாதம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை, மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார். எத்தனை நாள்? ஒரு நாள். மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் நோன்பை நோக்கிறார். பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் அந்த ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற காரணத்தால் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் நரகத்திலிருந்து. அல்லாஹ் அக்பர். நரகத்திலிருந்து 70 கரீஃபா அவ் ஆமா, 70 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான். எத்துணை நோன்புகள்? 29 அல்லது 30 நோன்புகள். எத்துணை இரவுகள் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறார், ஈமானோடும், இஹ்திசாப் நன்மையை எதிர்பார்த்தும், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்தும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோக்கிறார், மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, யார் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ
அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓரிரவில், லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபில் ஜன்னதி தமானியத்து அபுவாப், சொர்க்கத்திலே 8 வாசல்கள் இருக்கிறது. ஃபீஹா பாபுன் யுஸம்ம ரையான், அதிலே ஒரு வாசல் இருக்கிறது, அதனுடைய பெயர் அர்-ரையான். லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமுன், அந்த வாசலில் நோன்பாளிகளை தவிர யாரும் நுழைய முடியாது. அல்லாஹ் அந்த வாசலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம், ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவருக்குரியதுதான், அவர்களுக்குரியதுதான். இல்லா ஸியாம், நோன்பை தவிர. ஏன்? ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பி. அல்லாஹ் அக்பர். அது என்னுடையது, அதனுடைய கூலியை நான் தான் கொடுப்பேன். தொழுகைக்கு, ஃபர்தான தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு அதற்கென்று ஒரு கூலி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ரமதானுடைய மாதத்தில் மட்டும் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கும் செய்யக்கூடிய அமல்களுக்கும் கூலியுடைய கணக்கு இல்லை. அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானோ அவ்வளவு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்பு ஒரு கேடயம். உங்களிலே யாராவது ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை அடைந்தால், இரண்டு அர்த்தங்களை கொண்டது. ஒன்று, மானக்கேடான செயல்களை செய்யாதீர்கள். இன்னொன்று, உங்களுடைய மனைவிகளோடு அந்த ரமதானுடைய பகல் பொழுதில் கூடாதீர்கள். கூச்சலிடாதீர்கள், சப்தமிடாதீர்கள், சண்டை செய்யாதீர்கள், சச்சரவு செய்யாதீர்கள். உங்களிடத்தில் யாராவது வாக்குவாதம் செய்தால், உங்களிடத்தில் யாராவது சண்டை செய்தால் அவர் சொல்லட்டும், இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். எதுவெல்லாம்? இதா அஃப்தர ஃபரிஹ, அவன் இஃப்தாருடைய நேரத்தை அடைந்தால் மகிழ்ச்சி அடைகிறான். காலையில் இருந்து பசியாக இருந்து இரவு வரை, மகரிபுடைய அந்த நேரம் வரை பசியாக இருக்கிறான். பசியாக இருப்பவன் இஃப்தாரை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். இது யார்? சஹரில் குறைவாக சாப்பிட்டு, சஹரில் குறைவாக உணவை உட்கொண்டு பசியோடு இருப்பவர்கள். 2 நாளைக்குடைய உணவை சஹரிலேயே சாப்பிட்டு முடித்தவர்களுக்கு இது பொருந்துமா? பின்னால் பார்ப்போம் அதனுடைய முழு விவரங்களை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று, ரமதானுடைய மாதத்துடைய இஃப்தாரை அடையும் பொழுது. இன்னொன்று, வஇதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமி, அல்லாஹ்வை நாளை மறுமையில் அவன் சந்திக்கும் பொழுது அவன் இந்த நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடைவான். யார் நோன்பாளியோ, யார் நோன்பை முறையாக நோற்றார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி அந்த வாய்ப்பை கொடுப்பான். அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த நோன்பின் காரணமாக அது ஏற்பட்டதால் அவன் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இதா கான அவ்வலு லைலத்தின் மின் ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய முதல் இரவு வந்து விட்டால், சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் பூட்டப்படுகிறது, அது திறக்கப்படாது ரமதான் முடியும் வரை. வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, அது மூடப்படாது ரமதான் முடியும் வரை. வயுனாதி முனாதி, அழைப்பாளர் அழைப்பார், ரமதானுடைய மாதம் வந்து விட்டால், யா பாகியல் கைர் அக்பில்,
யா பாகியல் கைர் அக்பில் வ யா பாகியஷ் ஷர் அக்ஸிர். நன்மையை விரைந்து செய்பவர்களே முன்னேறுங்கள். யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை விரைவாக செய்பவர்களே முன்னேறுங்கள். அல்லாஹ்வுடைய தௌஹீதில் உறுதியானவர்களே முன்னேறுங்கள். ரமதானுடைய மாதம் அல்லாத மாதங்களிலும் ஃபர்தான தொழுகைகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியவர்களே அக்பில், முன்னேறுங்கள். சுன்னத்தை நிறைவேற்றுங்கள், நஃபிலை நிறைவேற்றுங்கள். ரமதானுடைய மாதத்தில் அல்லாத மற்ற மாதங்களிலும் தங்களுடைய நாவுகளையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஏற்ப அமைத்துக் கொண்டவர்களே அக்பில், முன்னேறுங்கள் முன்னேறுங்கள் முன்னேறுங்கள். அழைப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். வயா பாகியஷ் ஷர், தீமைகளை செய்தவர்களே, தீமைகளில் விரைந்து இருப்பவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கட்டளைகளை மீறுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, நஃபிலையும் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் மறந்திருந்தவர்களே, பொய்களையும் புறங்களையும் இட்டுக்கட்டக்கூடிய செயல்களோடும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்தவர்களே அக்ஸிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே விடுதலையாக கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படி எப்படி? வதாலிக குல்லு லைலா, வதாலிக குல்லு லைலா, ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். ஒவ்வொரு இரவும் அந்த 30 நாட்களில் ஒரு இரவில் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தாலும் அதை விட மிகப்பெரிய அருள் இந்த பூமியில் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் இவ்வளவு சிறப்புகளையும் அருளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இன்னும் பல ஹதீஸ்கள் மூலமாகவும் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் நிரூபிக்கக்கூடிய இந்த ரமதானுடைய சிறப்புகள், இந்த ரமதானுடைய மாதம், இதை நாம் எப்படி அடைவது? எப்படி இந்த ரமதானுடைய மாதத்தை சந்திப்பது? ரமதானுடைய மாதம் எம்மை எப்படி அடைவதற்கு நாம் விரும்புவது? முதலாவது, ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஃமின்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அத்தௌபா. முதல் காரியம் அத்தௌபா. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த ரமதானை எதிர்பார்ப்பது, அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்கள் இருந்து திரும்பி அல்லாஹ்விடத்திலே செல்லுவது. அத்தௌபா ருஜூஉ இலல்லாஹ், தௌபா அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி வர மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி வர மாட்டீர்களா? பாவங்களையும் குற்றங்களையும் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையில் செய்பவர்களே, குற்றங்களும் பாவங்களும் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் மிகையாக இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்பவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் மார்க்க கல்வியை விட்டும் தூரமானவர்களே, உங்களுக்கான மாதம் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த மாதத்தை அடைவதற்குரிய கண்ணியத்துக்குரிய மனிதர்களாக நீங்கள் மாறுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் ஷிர்க் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேன், நான் ஷிர்க்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் தொழுகைகளை தவற விட்டேன், என் வாழ்க்கையிலே தொழுகையுடைய நாட்கள் ஒன்று கூட கிடையாது, இப்போது தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்களும் குற்றங்களும் அல்லாஹ் தடுத்த காரியங்களும் தான், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். என் வாழ்க்கையில் விபச்சாரம் செய்து விட்டேன், என் வாழ்க்கையில் மானக்கேடான செயல்களை செய்வதிலேயே நாட்களை கடத்தி விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்கள் கோடி மலையளவு வானமளவு பூமி அளவு இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, மனம் திருந்தி உன்னை நோக்கி வருகிறேன், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவார். மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை தருவார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.
யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து விடு. அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள் தொழுகையை தவற விடுபவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள் குர்ஆனை விட்டு தூரமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள் திக்ர் செய்வதிலிருந்து தங்களுடைய நாவுகளை தளர வைத்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். ஆஹித ரப்பக்கல் ஆன், இப்போது உறுதி கொடுங்கள். நாளை மறுநாள் அல்லது ரமதான் வரட்டும், ரமதானுடைய இறுதி 10 வரட்டும், வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இந்த வாழ்நாளை இன்று இந்த நிமிடம் கொடுத்திருக்கிறார். இந்த நிமிடம் உறுதி கொடுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும். அல்லாஹ் என்னிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறார், உங்களிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் எல்லாவரிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை விரும்புகிறார். என்ன தெரியுமா? قال تعالى والله يريد أن يتوب عليكم والله يريد أن يتوب عليكم. அல்லாஹ் உங்களை அவனின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். என்ன விரும்புகிறான்? அல்லாஹ் உங்களை அவனின் பக்கம் நீங்கள் திரும்பி வந்து அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான். அல்லாஹுடைய பாதையில் மனோ இச்சைகளை பின்பற்றுபவர்கள் தான் நேரான வழியிலிருந்து உங்களை தவறி அழைத்து செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். யுரீதுல்லாஹு அய்யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய சட்டங்களில் அவனுடைய மார்க்கத்தில் மென்மையை எளிதை அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அவன்தான் அடியார்களுடைய பாவ மன்னிப்பை திரும்பி வருதலை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எவ்வளவு கொடிய பாவம், கொடிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், தொழுகையை தவறவிட்ட பாவம் வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், விபச்சாரத்துடைய மலைகள் வயஃபு அனிஸ் ஸய்யிஆத். உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் எப்போது அந்த அடியான் அவனை நோக்கி திரும்பி வருவானோ. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் ரமதானுடைய மாதம் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபாவோடு மகிழ்ச்சியோடு இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்க்க ஆரம்பியுங்கள். இரண்டாவது, ஹாஃபிது ஸலவாத், 5 நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை பாதுகாருங்கள். யார் இந்த ரமதான் அல்லாத மாதங்களில் ஃபர்தான ஜமாஅத்துடைய தொழுகைகளை நேரம் தன் மீது கடமை என்பதை அறிந்ததற்கு பிறகும் தொழுகவில்லையோ, வேண்டுமென்று தொழுகையை தவறவிடக்கூடிய மக்களாக இந்த பூமியில் வாழ்ந்தார்களோ, இவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கிடையாது. இவர்களுக்கு ரமதானுடைய மாதத்தில் நோன்பு கிடையாது. ஏன்? தொழுகையை தவறவிடுபவன் ஈமானுடையவன் அல்ல. தொழுகையை வேண்டும் என்று விடுபவன், மறதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான். அசதியில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான். உறக்கத்தில் விடுபவன் பெரும்பாவம் செய்கிறான். அல்லாஹ் அவனை மன்னிப்பான். ஆனால் தொழுகை கடமை என்பதை அறிந்தும் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காகவோ இந்த உலகத்துடைய அலுவலர்களுக்காகவோ தொழுகையை வேண்டுமென்று விடுபவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனுக்கு நோன்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களே உங்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். தொழுகையை பாதுகாருங்கள் மூமின்களே. கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய இந்த தொழுகையுடைய வரம்பு மீறுதல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது. உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தான். என்னை பார்த்தும் கேட்கிறேன், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எம்முடைய முதலாளி, எம்முடைய மேனேஜர், எம்முடைய எம்டி யாராக இருக்கலாம், இவர்கள் எமக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங்கை தயார் செய்திருக்கிறார்கள். எத்தனை மணிக்கு? 10:01 செல்வதற்கு யாராவது
விரும்புவார்களா? அவர் மீட்டிங்கிற்கு கூப்பிட்டு இருக்கிறார், எம்டியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். 10:30 செல்வோம் என்று எம்மில் யாராவது செல்வார்களா? அவர் சொல்லிய நேரத்திற்கு 50 நிமிடம் 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அதற்கு முன்னால் அவர் அந்த ஹாலில் உட்கார்ந்திருப்பார். இதில் யாரும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் உட்கார்ந்திருப்போம். ஏன்? எம்மை விட உயர்ந்தவர், அவருடைய கையில் தான் எம்முடைய வேலை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். அவர்தான் எமக்கு ஊதியத்தை நிர்ணயம் செய்கிறார். அவர் நாடினால்தான் நம்முடைய ஊதியம் உயரும் என்ற நினைவு எம்முடைய உள்ளத்தில் எம்மை அறியாமல் இருக்கிறது. அதனால்தான் படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நேரம் உன்னை சந்திப்பதற்கு ஒரு முடிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 5 முறை என்னை நீ நேரடியாக சந்திக்கலாம். அல்லாஹ்விடத்திலே மீட்டிங்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் 5 முறை. ஆனால் அல்லாஹ்வுடைய மீட்டிங்கிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் என்ன? என்னுடைய முதலாளியுடைய மீட்டிங்கிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? அல்லாஹ்வுடைய மீட்டிங் அது எப்போது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். 5 மணியா, 6:30 7 மணிக்கு அதை வைத்துக் கொள்ளலாம். 12:30 பரவாயில்லை, 3 மணிக்கு வைத்துக் கொள்ளலாம். 4 மணியா பரவாயில்லை, 7 மணிக்கு வைத்துக் கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் நஷ்டவாதிகள். இவர்கள் தங்களை அறியாமலேயே தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வு இருக்கிறதோ அவனை சந்திப்பதற்கு ஆர்வம் கொள்ளாமல், யாருடைய கரத்தில் இவனுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதோ அவனை சந்திப்பதில் முக்கியத்துவம் நேரத்தை காட்டாமல், இவன் யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணமாக வைத்திருக்கிறானோ அவன் மீது முழுமையான நம்பிக்கையும் வாழ்வையும் ஒப்படைக்கிறான் என்றால் இவன் முழுமையான மூமினாக இருக்க முடியாது. என் முதலாளிக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? என்னை படைத்த ரப்புக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே அளந்து பார்க்க வேண்டிய அளவீடு இது. யாருடைய முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ அக்குபில் முன்னேறுங்கள். யாருடைய அளவீடு உங்களுடைய முதலாளி இடத்தில் இருக்கிறதோ ஆக்கோசிர் குறைத்துக் கொள்ளுங்கள். ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகையை பாதுகாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத். எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகைதான். ஒரு மனிதனுக்கும் ஈமானுக்கும் குஃபருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகை. தொழுகையை விடுபவன் காஃபிராகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய ஜமாஅத் முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. யார் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள், தொழுகையை பாழாக்குவார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், இவர்கள் கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால் அஹ்ஹருஸ் ஸலாத அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை கையா என்ற நரக ஓடையில் சந்திக்க வைப்பான். தொழுகையை விடுபவர்களை அல்ல, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்கள் கையா என்ற நரக ஓடையில் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த ஸகர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? காலு லன் நகும் மினல் முஸல்லின், முதல் பதில் நாங்கள் தொழுபவர்களாக இந்த பூமியில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் சரியாகாது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், இன்ன அஹம்ம உமூரிக்கும் இன்தி அஸ்ஸலா, என்னிடத்திலே நான் விரும்பக்கூடிய உங்களிடத்திலே நான் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பான். தொழுகையை யார் வீணாக்கினானோ பாலடித்தானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாலடைப்பான், வீணடிப்பான். தொழுகையை விடுபவன் காஃபிர். தொழுகையை மறதியில் அல்லது உறக்கத்தில் அசதியில் விடுபவன் பெரும் பாவி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 தரத்தை விட்டும் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை அதனுடைய நேரத்தில் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. நாம் தொழுகையை தவறவிட்ட நேரங்களையும் தொழுகையில் காட்டிய அலட்சியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலிருந்து நீக்குவானாக. தொழுகையை இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருடைய ஜமாஅத்தில் இருந்து ஜமாஅத்தோடு ரமதான் முடியும் வரை, அந்த ரமதானிலிருந்து ஆரம்பித்து என்னுடைய வாழ்வின் இறுதி நிமிடம் வரை
என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நிமிடம் வரை தொழுகையை ஜமாஅத்தோடு எந்த நேரம் எவ்வளவு பெரிய காரியம் எனக்கு முன்னால் இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். அவனுடைய அழைப்பிற்கு பிறகு இந்த உலகத்துடைய தொழில் எனக்கு மிகப்பெரியது அல்ல, இந்த உலகத்துடைய உறவுகள் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய அலுவல்கள் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய ஊதியம் எனக்கு மிகப்பெரியதல்ல, இந்த உலகத்துடைய மனிதர்களுடைய மீட்டிங்குகள் எனக்கு மிகப்பெரியதல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன். தொழுகையை பாதுகாருங்கள். மூன்றாவது, குர்ஆன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம் குர்ஆன். நன்மைகளை சம்பாதிப்பதற்காக இரவிலே வாக்கியா அல்லது சூரத்துல் யாசின் அல்லது சூரத்துல் பக்ரா, சூரத்துல் முல்க், இதுவெல்லாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மட்டும் அல்லாஹ் இறக்கிய சூறாக்களா? சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் நன்மை இறக்குவதற்கு மட்டும் இறக்கிய சூறாக்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். தங்களுடைய மனதை சுட்டி காட்டுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அமல்களில், இந்த செயல்களில், இந்த குடும்ப வாழ்க்கையில், இந்த உறவுகளில், இந்த வழிமுறையில் என் வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறது. இந்த வசனம் என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. இந்த ஆயா என் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்தை நான் விரும்புகிறேன். இந்த குர்ஆனுடைய வசனம் மக்களிடத்தில் எடுத்து வைக்கப்படுவதை நான் நாடுகிறேன். இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கத்தை தேடி நான் பயணிக்கிறேன். எங்கே அந்த சமூகம்? எங்கே அந்த கூட்டம்? குர்ஆனோடு தன்னுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தியவர்கள். அல்லாஹ் கேட்கிறான், இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹ்வுடைய வசனங்களால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சு நடுங்குவதற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூமின்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அஞ்சு நடுங்குவார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும். குர்ஆனை கையில் எடுங்கள் மூமின்களே. எப்போது நம்முடைய வாழ்க்கை குர்ஆனை விட்டு தூரமாகிறதோ அப்போது அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோம். குர்ஆனை அல்லாஹ்விடத்திலிருந்து பிரித்து பார்க்கக்கூடிய படைப்பா குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று குர்ஆன். அந்த குர்ஆனை விட்டு தூரமாவவன் அல்லாஹை விட்டு தூரமாவான். ரமதான் மாதம் அல்லாத மாதங்களிலும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பவர்கள் தான் உள்ளச்சத்தோடு உண்மை நிலையோடு ரமதானுடைய மாதத்திலும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார்கள். இல்லை என்றால் இவர்கள் ரமதானில் வேஷம் போடுகிறார்கள். ரமதானில் இவர்களுடைய முகம், இவர்களுடைய தோற்றம் மாறுகிறது. எம்மிலே பலர் இருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள், இவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் ரமதானை வணங்குபவர்கள். இபாதுர் ரமதான், இபாதுர் ரஹ்மான். ரஹ்மானை வணங்குபவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா மாதங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். ரமதான் வந்தால் அதிகரிக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். இபாதுர் ரமதான், ரமதானை வணங்குபவர்கள் ரமதான் மாதம் வந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தொடங்கும். வித்தியாசம் புரிகிறதா? இபாதுர் ரஹ்மான் முழு வாழ்க்கையும் தொழுகைதான், முழு வாழ்க்கையும் ஜக்காத்து தான், முழு வாழ்க்கையும் ஹஜ்ஜுடைய கிரியைகள் தான். முழு வாழ்க்கையில் அல்லாஹ் அவனுக்கு கடமையாக்கிய நேரத்தில் சரியான முறையில் எந்த காரணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நிறைவேற்றுவான். ரமதானை வணங்குபவன் ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுவான். ரமதானை வணங்குபவர்களை ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் பள்ளியில் பார்க்க முடியும். ரமதானை வணங்குபவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் குர்ஆனை அதிகமாக ஓதுபவர்களாக பார்க்க முடியும். ரமதானை வணங்குபவர்களுடைய வாழ்க்கையில் தான் ரமதானில் மட்டும்தான் இரவு வணக்க வழிபாடுகள் இருக்கும். இவர்கள் ரமதானுக்காக செய்கிறார்கள், அல்லாஹ்விற்காக அல்ல. ரமதானிலே இருக்கக்கூடிய கிரியைகளுக்காக செய்கிறார்கள். தன்னை படைத்த இறைவனை நேசத்தோடும் பாசத்தோடும் அணுக வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல. குர்ஆன் அவனுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அல்லாஹ் இறக்கிய புத்தகம். இந்த குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள். அப்போதுதான் இந்த ரமதான் நம்முடைய உள்ளத்தில் நெருக்கமாகும். குர்ஆனை ரமதானிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. ரமதானும் குர்ஆனும் ஒரே கயிற்றிலே இருக்கக்கூடிய இரண்டு மூளைகள். குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்ட மாதத்தில் தான் ரமதான் இருக்கிறது. அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரியவர்களை, குர்ஆனை கையில் எடுங்கள். நான்காவது, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பை தேடுங்கள். ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையுடைய அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அடுத்தது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள்.
திக்ர். திக்ர் எம்முடைய வாழ்க்கையை விட்டு தூரமான ஒரு காரியம், எம்முடைய வாழ்க்கையின் அமல்களை விட்டு தூரமான ஒரு காரியம். ஏன்? இவன் வாழ்க்கையில் நேரமே கிடையாது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கெல்லாம் வாழ்க்கையில் நேரம் இருந்தால் தானே. நான் அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நன்மைகளை அறிவித்து தரட்டுமா? அது எப்படி? உங்களுடைய அரசனிடத்திலே உங்களை பொருந்த வைக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே அந்தஸ்துகளை உயர்த்தும், தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதை விடவும், எதிரிகள் உங்களை வெட்டுவதை விடவும், நீங்கள் எதிரிகளை வெட்டுவதை விடவும், ஜிஹாதை விடவும் சிறந்த ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா? இவைகளை விடவெல்லாம் பெரிய அமலா? அது என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? திக்ருல்லாஹ். அல்லாஹ் அக்பர். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறுதியாக எம்முடைய சமூகம் மறந்த ஒன்று, எம்முடைய சமூகம் அலட்சியத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, ரமதான் மாதத்தில் அதிகமாக பேணப்பட்டு அல்லாஹ்விடத்திலே எம்மை நெருக்கத்திலே உட்படுத்தக்கூடிய ஒன்று, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். பிர்ருல் வாலிதைன். உங்களுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்துடைய வாசல்கள். அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் சொர்க்கம் நுழைய முடியாது. அவர்களை நீங்கள் அடைத்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவர்களை அடைத்து விட்டால் அல்லாஹ் நரகத்தை தவிர உங்களுக்கு எதையும் கூலியாக கொடுக்க மாட்டார். அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் இல்லை, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை தவிர. இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்தல் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம். அல்லாஹ்வை வணங்குங்கள், இணை வைப்பிலிருந்து விலகி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். குர்ஆனுடைய எத்துணை வசனம் பேசுகிறது தெரியுமா? எம்மிலே எத்துணை பேர் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவினை செய்தவர்கள், பெற்றோர்களை காயப்படுத்தியவர்கள், வயதை அடைந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு சரியான முறையில் கவனிப்பை செலுத்தாதவர்கள் எத்துணை பேர், எத்துணை பேர். லா இலாஹ இல்லல்லாஹ். இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த கூலியும் இல்லை. இவர்கள் ரமதானுடைய மாதத்தில் தொழுதாலும் அந்த தொழுகையில் எந்த கூலியும் இல்லை. இவர்கள் அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்கினாலும் இந்த செயல் இவர்களுடைய வாழ்வில் இருக்கும் வரை அல்லாஹ்வை இவர்கள் ஒரு கடுகளவு கூட நெருங்க முடியாது. பிர்ருல் வாலிதைன் அவ்வளவு கண்ணியமான ஒரு அமல் உதாசனப்படுத்தப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. பெற்றோர்களுடைய வெறுப்போடுதான் இன்று பல பிள்ளைகள் வாழ்கிறார்கள். வயதை அடைந்ததற்கு பிறகு அவர்களை கவனிப்பதெல்லாம், இவர்களுடைய வாழ்க்கையுடைய நேரங்களை அதற்கு கொடுப்பதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரம். சிறு வயதிலிருந்து அவன் வயதை அடையும் வரை தன் வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்த பெற்றோருக்காக இவன் வயதை அடைந்ததற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் கொடுப்பது இவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாரம். அல்லாஹ் எம்மை மன்னிப்பானாக. இது போன்ற நல்ல அமல்களை கொண்டு ரமதானை நாம் சந்தித்தால் தான் இந்த ரமதான் எம்மை கண்ணியமான முறையில் அதற்கு உரித்தான தகுதியோடு எம்மை சந்திக்கும். அடுத்ததாக மா ஹுவ ஸியாம். சியாம் என்றால் என்ன? நோன்பு என்றால் என்ன? அஸ்ஸியாமு லுகா, மொழி அடிப்படையில் நோன்பு என்பதற்குரிய அர்த்தம் அல் இம்சாகு அனி ஷை வல் இம்தினா, தடுத்துக் கொள்ளுதல், காத்துக் கொள்ளுதல். சியாம் என்றால், நோன்பு என்றால் மொழி அடிப்படையில், அரபி மொழியின் அடிப்படையில் என்ன அர்த்தம்? தடுத்துக் கொள்ளுதல், காத்துக் கொள்ளுதல். இஸ்திலாஹன், வழக்கத்தின் ஷரீஅத்தின் அடிப்படையில் என்ன விளக்கம் என்றால் நோன்பு என்பதற்கு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த நேரங்களில் அதில் இருந்தெல்லாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் நிய்யாவோடு. எதோடு? நியத்தோடு. நியத்தோடு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை உணவை, பானத்தை, குடிப்பதை, அருந்துவதை, மனைவிகளோடு சேர்வதை, இது போன்ற அல்லாஹ் தடுத்த எல்லா காரியங்களையும் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை நீயாவோடு எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நோன்பு. எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நோன்பு, சௌம். ஏன் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான்? ஏன் இந்த நோன்பு மூமின்களுக்கு கடமையாக்கப்பட்டது? இன்று பலர் சொல்லுவது போல பசியை உணர்வதற்காக அல்ல, ஏழைகளின் வழியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை. இதுவெல்லாம் குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகள் அல்ல.
அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம், அதிலே ஒரு கிளைகளாக இருக்கலாம். ஆனால் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம்தான், இரண்டு கிடையாது, ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன நோக்கம்? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக. தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக. தக்குவா என்ன அவ்வளவு பெரியதா? 30 நாட்களும் இதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா ஒரு மனிதனுடைய வாழ்வில், வருடத்தில்? ஏன் அவ்வளவு பெரியதா? தக்குவாதான் அவனுடைய வாழ்க்கை. ஒரு மூமினுடைய வாழ்க்கை தக்குவா, ஒரு மூமினுடைய அடிப்படை கொள்கை தக்குவா. தக்குவா இல்லாமல் மூமின் கிடையாது, அவன் வாழ்க்கையில் எந்த துறையும் கிடையாது இந்த தக்குவா ஆக்கிரமிக்காமல். அது என்ன தக்குவா? அரபியிலே தமிழிலே கேள்விப்பட்டால் பயம், அச்சம் என்று சொல்லுவோம். உண்மையான விளக்கம் அதுவல்ல. தக்குவா என்பதுடைய பொருள் அதுவல்ல. அத்தக்குவா இஸ்மு திகா வல் மஸ்தரு அல் இத்திகா கிலாஹுமா மஹூதும் மின் மாத்தத்தில் வகா. அல் விகாயா, தடுத்தல், பாதுகாத்தல், தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம். எப்படி தடுத்தல், பாதுகாத்தல்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமாக இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து, இந்த தக்குவா தடுக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து. இது ஒரு விகாயா, இது ஒரு பாதுகாக்கக்கூடிய கேடயம். இவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல், இந்த செயல்பாடுகள் இருந்தால் இவனை அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஆயுதம் தான் தக்குவா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅப் அவர்களை சந்தித்தார்கள். யா உபை மத்தக்குவா, யா உபை மத்தக்குவா. உமர் கேட்கிறார் உபையிடத்திலே ரலியல்லாஹு அன்ஹுமா, தக்குவா என்றால் என்ன? உமர் அவர்களுக்கு உபை அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். உமரே, முள்ளுள்ள இடத்தில் நடந்திருக்கிறீரா? ஆம். எப்படி நடப்பாய் உமரே ரலியல்லாஹு அன்ஹு? ஆடைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்திலே பாதங்களை வைத்து செல்லுவேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், உபை சொன்னார்கள், அதுதான் அல்லாஹ்வின் அச்சம். என்ன சொல்ல வருகிறார்கள்? உன் வாழ்க்கையிலே செயல்படுகிறாய், செயல்படும் செயல்களில் யோசி, இங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா? இதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானா, அனுமதித்திருக்கிறானா? இதை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா, வெறுப்படைவானா? இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய செயலா, அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடையக்கூடிய செயலா என்று வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு முஃமின் எடை போடுதல் தான் தக்குவா. இதை அடைவதற்காகத்தான் ரமதானை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். காலை முதல் பசியாக இருப்பான். என்ன உணவு வைக்கப்பட்டாலும், அவன் விரும்பிய என்ன உணவு இருந்தாலும், ஒரு கடுகளவு ஈமானுள்ள மூமினாக இருந்தாலும் அவன் தொடமாட்டான். இயற்கையாக அல்லாஹ் கொடுத்த தக்குவா. ஏன்? அவன் தன் வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக. அவனுடைய மனைவி ஹலாலான மனைவி, ஆனால் அவள் எப்படி இருந்தாலும், இந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு அழகாக இருந்தாலும் ரமதானுடைய மாதத்தில் நெருங்க மாட்டான் பகல் பொழுதுகளில். ஏன்? அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நோன்பிலே உணவை உட்கொள்ளக்கூடாது பகல் பொழுது, தடுத்தவன் யார்? அல்லாஹ். செயல்படுகிறேன். மனைவிடத்திலே சேரக்கூடாது, தடுத்தவன் யார்? அல்லாஹ். இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும், உன் வியாபாரத்தில், உன் தொழில் துறையில், உன் வருமானத்தில், உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில், உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில், எல்லா துறையிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று பார்த்தல் தான் தக்குவா. இதை கொடுப்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை கடமையாக்கிய நோக்கம். படைப்புகளை அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் என்ன? என்ன? வமா ഖലഖ்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குதல். அல்லாஹ்வை வணங்குதலை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான்? படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குதல். அல்லாஹ்வை வணங்குதலுடைய நோக்கம், யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்குமுல் லதீ خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவன்தான் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களையும் படைத்தான். ஏன் வணங்குங்கள்?
தக்குவாவை அடைவீர்கள். அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குதல். அல்லாஹுவை வணங்குதலை அல்லாஹ் கடமையாக்கியதன் நோக்கம் தக்குவாவை அடைதல். தக்குவா தக்குவா இது அல்லாஹுடைய வஸிய்யா, அல்லாஹுடைய வஸிய்யா, அறிவுரை. قال تعالى وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்குவாவை கையாளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்பாத் இப்னு சாதியா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு முறை அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் எல்லாம் அஞ்சி நடுங்கின, எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டே இருந்தன. அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே ஃபௌசினா, எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஊஸீகும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அறிவுரை செய்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை அழைத்தார்கள், யா உமர் இத்தகில்லாஹ். உமர் அவர்கள் இப்னு உமரை அழைத்தார்கள், இப்னு உமர் இத்தகில்லாஹ். இப்னு உமர் உஸ்மானை அழைத்தார்கள், யா உஸ்மான் இத்தகில்லாஹ். உஸ்மான் அலி அழைத்தார்கள், யா அலி இத்தகில்லாஹ். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய அறிவுரை, அல்லாஹ்வின் அறிவுரை, அல்லாஹ்வுடைய தூதரின் அறிவுரை, சஹாபாக்களின் அறிவுரை, ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடிய மூமின்களுடைய ஒட்டுமொத்த அறிவுரை ஒவ்வொரு மூமின்களுக்கும் அனித்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை அஞ்சினால், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக மாறினால் என்ன கிடைக்கும்? قال تعالى فإن الله يحب المتقين. فإن الله يحب المتقين. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹுவை அஞ்சக்கூடிய முத்தகீன்களை நேசிக்கிறார். மேலும் وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَعَ الْمُتَّقِينَ. யார் அல்லாஹுவை நேசிக்கிறார்களோ அவர்களை, யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், அந்த முத்தகீன்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அத்தக்குவா என்ன கூலி? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றலை தக்குவா கொடுக்கும். قال تعالى يا ايها الذين امنوا ان تتقوا الله يجعل لكم فرقانا. ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அறியக்கூடிய ஆற்றல். நேர் வழியில் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்றால் தக்குவா அழைத்துச் செல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வாவுடைய சிறப்பு, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. வாழ்க்கையில் வெளியேற முடியாத கஷ்டமா, வாழ்க்கையில் இது இருந்தால்தான் என் வாழ்க்கை நடக்கும் என்ற தேடுதலா, وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் அதை திறந்து வைப்பான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அவன் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான். قال تعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء. ஈமான் கொண்ட அந்த கூட்டம் அல்லாஹ்வை அஞ்சினால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். தக்வா இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான். தக்வா உடையவர்களை ஷைத்தான் தீண்டினால் வெளிப்படைந்து கொள்வார்கள். தீண்டுவது யார்? ஷைத்தான் என்பதை அறிந்து விழித்துக் கொள்வார்கள். தக்வா இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமுடையவர்கள் தக்வா உடையவர்கள் தான். இல்ம் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இல்மை கற்றுக் கொடுப்பான். இப்படி பூமியுடைய தக்வாவுடைய பலன்கள் நீண்டு கொண்டே போகிறது. மறுமையில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களின் கூலி அல் ஆখিরাতু குல்லுஹா லில் முத்தகீன். மறுமை அனைத்தும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்காகத்தான். மறுமை அனைத்தும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்காகத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தக்வாவுடைய உண்மையான பலனை அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அர்கானுஸ் ஸியாம், நோன்பை அடைகிறோம். நோன்புடைய உண்மையான சட்டங்களை அறிந்தால்தான் அந்த நோன்பை அடைய முடியும். கல்வி இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எதையும் செயல்பட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். நபியே, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள்.
இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தை கொண்டு அவங்களுடைய புத்தகத்தில் ஸஹீஹுல் புகாரியில் ஒரு பாடத்தை அமைக்கிறார்கள். அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமல். இல்ம் செயல்படுவதற்கும் சொல்லுவதற்கும் முன்னால் அந்த கல்வி இருந்தால்தான் அதை சொல்ல முடியும், அதை செயல்பட முடியும். நோன்பு அர்கானு ஸியாம், ருக்குன், இது இருந்தால்தான் அது நிலையாக இருக்கும். இந்த ருக்குனில் எது இல்லை என்றாலும் அது நிறைவேறாது. இது இருந்தால்தான் நடக்கும், இது இல்லை என்றால் நோன்பு நடக்காது. அர்கானு ஸியாம், நோன்புடைய முதல் ருக்குன் என்ன? முதல் நோன்புடைய ருக்குன் இது இருந்தால் நோன்பு. அந்நியா, என்ன? நியத், நியத்தை மேற்கொள்ளுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹனஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை இஹ்லாஸோடு வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான். இதை தவிர வேறு கட்டளை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல் இஹ்லாஸ் நியாவோடு தொடர்புபட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமையும். நியத் நோன்பிற்கு கடமை, கட்டாயம். நோன்பு இரண்டு வகைப்படும். நோன்பு ஒன்று ஃபர்தான நோன்பு, இன்னொன்று நஃபிலான நோன்பு. ஃபர்தான நோன்பிற்கு நியத் இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது. ஃபர்தான கடமையான நோன்பிற்கு நிய்யா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது. கட்டாயமாக நோன்பிற்கு நியத் அவசியம். ஒவ்வொரு நோன்பிற்கும், ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நியத் அவசியமா. நியத்து இல்லாமல் ஜும்ஹூர் உலமா, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கூட்டம் சொல்லுகிறது, இத்திஃபா, ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நோன்பிற்கும் நியத் இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வழியை பின்பற்றுபவர்கள் மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு. 30 நாட்களுக்கும் ஒரு நியத்து போதும். மாலிக் அவர்களிடத்தில், அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களிடத்திலும் ஒவ்வொரு 30 நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நியத் அவசியம். எப்படி? ஃபஜ்ருடைய வக்துக்கு முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நியத்தை செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதாரம், மன் லம் யுபய்யித் ஸியாம் கப்ல அல் ஃபஜ்ர் ஃபலா ஸியாம் லஹு. யார் ஒருவன் நியத் இல்லாமல் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது. யாருடைய ஹதீஸ்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். எப்படி? ஃபர்தான நோன்பிற்கு ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னால் நியத்தை மேற்கொள்வது கட்டாயம். அது இல்லாமல் நோன்பு கிடையாது. நஃபிலான நோன்புக்கு நியத் ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தഖல அலைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். தாத்தையும் ஒரு நாள் ஃபகால, சொன்னார்கள், ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கிறதா? காலை நேரம். ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கிறதா? என்ன இருக்கிறது கேட்கிறார்கள். தங்கம் இருக்கிறதா, வெள்ளி இருக்கிறதா, வைடூரியம் இருக்கிறதா, மரகதம் இருக்கிறதா என்று கேட்டார்களா? என்ன கேட்டார்கள்? சாப்பாடு இருக்கா? ஹல் இந்தக்கும் ஷை. ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் கேட்டு பதில் இல்லாமல் இருக்குமா? பதில் இல்லாமல் யாருடைய வீடாவது இருந்திருக்கிறதா வாழ்நாளில்? முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹல் இந்தக்கும் ஷை? லா யா ரசூலல்லாஹ். ஃபஇன்னி இதன் ஸாயிம். அப்படி என்றால் நான் நோன்பு. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் நான் நோன்பு. இது எந்த நேரம்? பகல் நேரம். இந்த நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. எந்த நேரத்திலே நஃபிலான நோன்பை சொன்னால் நோன்பாக கடமையா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், கபல ஜிவால், சூரியன் நேர் உச்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல், காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நியத்தை கொண்டு நோன்பை நோக்கலாம். எப்போது? சூரியன் நடு உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையிலிருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நோன்பை தொடரலாம். இது எந்த நோன்புக்கு? நஃபிலான. ஃபர்தான நோன்புக்கு நியத் அவசியம். நியத்தை வாயால் மொழிவதா, மனதால் சொல்லுவதா?
வாயால் எப்படி மொழிவது? நவைத்து சௌமமதின் நன்னதாயி பரதி ரமதான, அது போன்ற இதுவெல்லாம் பிதா, இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள். எல்லா உலமாக்களிடத்திலும் தனிப்பட்ட கருத்தல்ல, எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது, நீயாவை வாயால் மொழிதல் பிதா, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது, எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது. உள்ளத்தில் இருந்ததை மொழிவதுதான் கடமையா. எல்லா அமல்களிலும் தொழுகையில் பார்த்தால் நிற்பார், தக்பீரை கட்டுவார், தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி 2 ரக்காத்துகள், சரியா வராது. அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி 2 ரக்காத்துகள் கிபிலாவை முன்னோக்கி வராது, மறுபடியும் இப்படி அவருக்கு ஃபர்து தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நியத்தை மேற்கொண்டு கொண்டு இருப்பார். அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது. நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது. நாளை நோன்பு நோக்கிறேன், அவ்வளவுதான். நாளை நோன்பு நோக்கிறேன், மனதால் எண்ணினால் போதும். அதுதான் சுன்னா, அதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல். நியத்தை வாயால் மொழிதல் பித்ஆ, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். இரண்டாவது அடிப்படை, இரண்டாவது ருக்குன். இது இல்லை என்றால் நோன்பு கிடையாது. அது என்ன? அதுதான் நோன்புடைய விளக்கம். சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் தடுத்த அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல். எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான்? ரமதானுடைய காலை பொழுதுகளில் சாப்பிடுவதை, குடிப்பதை, ரமதானுடைய நேரங்கள் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். மனைவிமார்களோடு இணைவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக தடுத்திருத்தல். இதை மீறினால் நோன்பு அவருக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் கைத்துல் அப்யத் மினல் கைத்தில் அஸ்வத். அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், கருப்பு நிறத்தின் நூலிலிருந்து வெள்ளை நிற நூல் வெளியாகக்கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள், குடிங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு சொல்கிறான், சும்ம அத்திமுஸ் ஸியாம இலல் லைல். பிறகு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு வரை, பசித்திருங்கள் இரவு வரை. மூன்றாவது ருக்குன் பொதுவானது. அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும், சக்தி மிக்கவராக, அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். மரீதாக, நோயாளியாக இருக்கக்கூடாது. பயணத்தில் அவர் இருக்கக்கூடாது. பயணத்தில் நோயாளியாக இல்லாத எல்லா முஸ்லிமான ஆண்கள் மீதும் நோன்பு கடமை. அவர் யாராக இருக்க வேண்டும்? முஸ்லிமாக இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், பாலிகானவராக, வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பாளியாக அவர் பயணத்தில் இருக்கக்கூடாது, நோயாளியாக இருக்கக்கூடாது. பெண்ணாக இருந்தால் அந்த பயணம் நோயோடு ஹைத் நிஃபாஸ், அந்த அவர்களுடைய அந்த இரண்டு பருவங்கள், அந்த 2 காலத்தை தவிர மற்ற காலத்தில் அவர்கள் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை. அந்த காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. இந்த 3 ருக்குன்கள். நீயா, இரண்டாவது காலையிலிருந்து இரவு வரை அந்த மகரிபுடைய அந்த இஃப்தாருடைய நேரம் வரை பசித்திருத்தல், தாகத்தோடு இருத்தல், மனைவி மகளோடு இணையாமல் இருத்தல். மூன்றாவது அவர் முஸ்லிமாக, சிந்தனை உள்ளவராக, தெளிவானவராக, சக்தி உடையவராக, நோயாளியாகவோ பயணத்தில் இல்லாமலோ ஹைதாகவோ நிஃபாஸுடைய பெண்களாகவோ இல்லாமல் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை. அடுத்ததாக நேரடியாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். இது இல்லை, இதை செய்தால் நோன்பு முடிந்துவிடும். என்ன மிகப்பெரிய பாவம்? ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது, தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். யாராக இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகித்தான் ஆக வேண்டும். ரமதானுடைய பகல் பொழுதுகளில் அப்படி அவர் செய்தால், அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு 2 சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த நோன்பு அவருக்கு முறிபட்டு விடும், அவர் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். இன்னொன்று, அவருக்கு கஃபாரா இருக்கிறது, அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது. இந்த பரிகாரம் எதோடு தான்? அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்ற சட்டத்தோடு தான். என்ன பரிகாரம்? இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். நல்ல ஹதீஸ். ஹலக்து யா ரசூலல்லாஹ், அழிந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன செய்தாய், அழிந்து விட்டாய் என்று சொல்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொன்னார், வகஅத்து அலா இம்ரஅதி ஃபி ரமதான், ரமதானுடைய பகல் பொழுதில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸ்ததிஉ துஅதிக ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறதா?
قال لا يا رسول الله இல்லை, அடிமையை விடுதலை செய்தது. فهل تستطيع أن تصوم شهرين متتابعين, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்பதற்கு சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. فهل تستطيع أن تطعم 60 مسكينا, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله இல்லை. கொஞ்சம் உட்காருங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கொஞ்சம் உட்காருங்க. என்னெல்லாம் கேட்டாங்க? அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா? 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா? 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மலத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அழைத்து, இதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக்கொள், உன் பரிகாரத்தை நீக்கிக்கொள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஅலா அஃப்கர மின்னா, என்னை விட இந்த சதகாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா? இவருக்கு என்ன சொன்னார்கள்? இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக்கொள். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா? ஃபதஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு. கால அத்இமுஹு இயாக், இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்போ இந்த 3ம் தர்த்தீபோடு, ஒன்று இருந்தால் ஒன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று. எதுவெல்லாம்? முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக, அதில் பெருநாள் வந்தால் அந்த பெருநாளுடைய நாளை மட்டும் விட்டுவிட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்றம். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்றம். 3வது 60 ஏழைகளுக்கு உணவளித்தல். இது ரமதானை நோன்பை முறிக்கக்கூடிய பாவம். ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல். 2வது வேண்டுமென்றே குடித்தல், சாப்பிட்டார். வேண்டுமென்றே குடித்தல், சாப்பிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை? சூரியனுடைய உதயம் வரை. அதை தொடருங்கள் எதுவரை? இரவு வரை. அப்போ யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ, சாப்பிடுகிறாரோ, அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும். அவருக்கு கடமை கதா, அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரமதான் அல்லாத மாதத்தில். ஆனால் மறதியில் ஒருவர் குடிக்கிறார், மறதியில் சாப்பிடுகிறார், இவருக்கு சட்டம் என்ன? இவருக்கு நோன்பு முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஸிய வ ஹுவ ஸாயிம், அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறார், ஃபஅகல அவ் ஷரிப, குடிக்கிறார், சாப்பிடுகிறார், ஃபல்யுத்திம்மு ஸௌமஹு, அவர் நோன்பை முழுமையாக்கட்டும். ஏன்? ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு, அவருக்கு அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் தண்ணீர் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். நோன்பிலே மறதியிலே தண்ணீரை கொடுத்தார். ஒருவர் வேணும்னே தண்ணீரை குடிச்சிட்டு அல்லாஹ் உணவளிக்கிறான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் தண்ணி விட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை நோன்பாளி என்று ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலாம், அல்லாஹ் தண்ணி கொடுக்கலாம், குடிக்கணும்னு சொல்லக்கூடாது. இந்த 2ம், யார் வேண்டுமென்றே சாப்பிடுகிறாரோ, குடிக்கிறாரோ, அவருக்கு நோன்பு முறிந்துவிடும். மறதியில் செய்தால் அவருக்கு நோன்பு முடியாது, அவர் அந்த நோன்பை தொடரலாம். 3வது, தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்குங்க. புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல், இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு முறிந்துவிடும். இவருக்கு கதா கடமை. இவர் நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். ஏன்? நோன்பு மனோ இச்சைகளை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது, ஆசாபாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது. நாளை மறுமைகளை நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக வரும். நோன்பு என்ன சொல்லும்? யா அல்லாஹ், உணவை தடுத்துக் கொண்டான், மனோ இச்சைகளை, ஆசாபாசங்களை, அசிங்கங்களை செய்வதிலிருந்து தன்னை தடுத்துக் கொண்டான் ரமதானுடைய மாதத்தில். அதனால் யா அல்லாஹ் இவருடைய சிபாரிசை அங்கீகரி, அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிப்பான். இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம். முத்தமிடுதல், அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள். இந்த காலங்களில் ஒருவர் ஜுனூப் அடைகிறார், குளிப்பு கடமையாகக்கூடிய நிலைமையை இரவிலே அடைகிறார். ஆனால் இவர் இரவிலே அசந்து உறங்கி சஹரை அடைந்து விட்டார். சஹரை அடைந்து சஹரம் முடிந்து விட்டது. ஆனால் இவர் குளிப்பு கடமையான
நிலைமையில் தான் இருக்கிறார். இவருக்கு நோன்பு கூடுமா கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனூபுடைய நிலையிலேயே சஹரை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும். இது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல. நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல். வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும். தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது. ஐந்தாவது, ஹைத் நிஃபாஸ், பெண்களுடைய அந்த பருவ காலங்கள். இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. நோன்பு வைப்பது கூடாது. நோன்பு வைப்பது கூடாது. அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும். அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இஃப்தாரை முடிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும். ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும் கபா உண்டு, தொழுகைக்கு கபா இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, தொழுகைக்கு கபா இல்லையா, நோன்பிற்கு மட்டும்தான் கபாவா? ஆம், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஏவினார்கள். நோன்பிற்கு கபா உண்டு, அதை மீண்டும் நோக்க வேண்டும். ஹைத் நிஃபாஸுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், நோயிலோ பயணத்திலோ யாரோ இருக்கிறாரோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் எளிதைத்தான் நாடுகிறான், சிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை. அர்ஹமுர் ராஹிமீன். ஆனால் ஒருவர் நோயோடு இருக்கிறார், ஒருவர் பயணத்திலே இருக்கிறார். இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ், நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு முறை கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, பயணத்தில் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது, நான் நோன்பை நோக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ய ருஹ்ஸத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி. ஃபமன் அஹத பிஹா ஃபஹஸன், யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். வமன் அஹப்ப அன் யஸூம ஃபலா ஜுனாஹ அலைஹி, யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், வ அன் தஸூமு கைருல் லக்கும், நோன்பை நோற்றால் அது சிறந்தது உங்களுக்கு. இதிலே பயணத்திலே நோன்பில், பயணத்திலே நோயிலே. பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான். நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி. இவர் தலைவலின்னு உட்கார்ந்துட்டு நோன்பு விட்டுவிடக்கூடாது, சரியா? தொண்டை வலிக்குன்னு சொல்லி நோன்பு விடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். இவருக்கு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம். நோன்பு நோற்பதுதான் இந்த காலங்களில் சிறந்தது. ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது. ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றையாக வேண்டும் என்று அடம் பிடித்தால் இது ஹராம், இது ஹராம். ஏன்? அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதியை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்குத்தானே தீங்கிழைத்தவர், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறியவர். அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சட்டம், ஹாமில் முர்தியா, பால் கொடுக்கக்கூடிய, குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள். இந்த விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. 5 விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்களிடத்தில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், ஹாமில் முர்தியா, இவர்களுடைய சட்டம் என்ன? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய, குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய். இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த இருவருடைய கருத்து, இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமில் முர்தியா, பால் கொடுக்கக்கூடிய பெண், குழந்தையை சுமக்கக்கூடிய பெண், யாருடைய கருத்து? இப்னு உமர், இப்னு அப்பாஸ். இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சஹாபாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை. சஹாபாக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை. அது என்ன கருத்து? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய், இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு. ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான்.
ஒருவர் இயலவில்லை, வயதாகிவிட்டது, அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. வாழ்க்கையே நோய்தான், அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. அவருக்கு என்ன கஃபாராம்? ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இயலாதவர்களை போன்றுதான் யார்? குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது. விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை. இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால், ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது. இதுதான் ஹாமில் முர்தியுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களுடைய கருத்து. அடுத்ததாக ரமலான் மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன? மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும், காலை எழுந்தவுடன் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல. சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வாக் செய்யலாம். ஆனால் இந்த காலத்தில் நாம் பல் துவக்கக்கூடிய டூத்பேஸ்ட் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. துர்நாற்றம் வருகிறது, அதனால் பல் துவக்கிறேன், இதுவெல்லாம் ஒரு நோன்பாளி உடைய அழகல்ல. அந்த துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட சிறந்தது. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. குளிர்ந்த நீரை கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் அது. இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு. மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. வாய் வழியாக அல்லது வாய் வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும், காதுக்கு சொட்டு போட வேண்டும். இவருக்கு ஆஸ்துமா இருக்கிறது, அந்த இன்ஹேலர் இதை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு. இவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது. எது? குளுக்கோஸ் போடுறது. அது குடிச்சா அது போட்டா தொண்டை வழியாக தான் இறங்கக்கூடாது. குளுக்கோஸ் வழியா உள்ளே ஏற்றுற உணவன் செய்யக்கூடாது. அது நோன்பை முறித்துவிடும். அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அந்த நோயுடைய தடுமனை அது குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது. இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது. அடுத்ததாக ரமதானுடைய சுன்னத்துகள், நோன்புடைய சுன்னாக்கள் என்ன? முதலாவது சுன்னா, ஃபஜ்ருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல். சஹரை பிற்படுத்துதல். சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மா, என் சமூகம் நன்மையில் இருக்காது மஅஹரு ஸஹூர், சஹரை பிற்படுத்தும் வரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தஸஹர்னா மஅன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹரை மேற்கொள்வோம், அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம். அப்போது கேட்கப்பட்டது, அந்த அதானுக்கும் ஃபஜ்ருடைய அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன? 50 குர்ஆன் வசனங்களை ஓதி முடிக்கலாம். அதுக்குள்ளதான் சாப்பிடுவாங்க. 50 வசனத்தை ஓதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும். எமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த விரட்டுகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியா அவர் தன்னுடைய கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார். இது முறை கிடையாது. நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது. அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம், சஹாபாக்களுடைய வழக்கம். நமக்கு முழு ஜுஸை ஓதினா கூட சாப்பாட முடியாது. 2 நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹரையே சமைச்சு வச்சிருவாங்க.
லா இலாஹ இல்லல்லாஹ். பின்னால் பார்ப்போம் ரமதானிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில். அப்போ சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று. இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை. சிலர் எம்முடைய நாடுகளில் எப்படி 2 மணிக்கே சஹரை முடிச்சு தூங்கிடுவாங்க. 2 மணிக்கே சஹரை முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. சஹர் முடிஞ்சிருச்சுல தூங்கிடலாம்னு சொல்லி ஃபஜ்ர் போயிடும். காலைல 10 மணிக்கு எழுந்திருப்பார். இவர் நோன்பாளியா? உண்மையான நோன்பாளியா? நோன்பாளி கிடையாது. இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்றிருப்பார். சஹரை பிற்படுத்துதல் தான் சுன்னத். இரண்டாவது இஃப்தாரை முற்படுத்துதல். இஃப்தாரை முற்படுத்துதல். நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தள்ளுவாங்க, சஹரத்தான் முன்னாடி தள்ளுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் மஅஜ்ஜலுல் ஃபித்ர், இஃப்தாரை விரைவுபடுத்தும் வரை. சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும். இஃப்தார் மூலமாக நோன்பை முறிக்க வேண்டும். பெருத்தமலத்தை கொண்டு முறிப்பது சுன்னத். அது இல்லை என்றால் தண்ணீர், அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு. இப்ப இஃப்தாருக்கென்று தனிப்பட்ட ஒரு துஆ இருக்கிறது. நம்ம என்ன துஆ ஓதுவோம் சொல்லுங்க? அல்லாஹும்ம லக ஸும்து வ பிக ஆமன்து. இதுவெல்லாம் சஹீஹான அறிவிப்பை கொண்டு வந்த துஆக்கள் கிடையாது. ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரே ஒரு துஆ மட்டும்தான் ஹசனுடைய தரத்தில் இருக்கிறது. சஹீஹுக்கு அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு துஆ இஃப்தாருக்கு இருக்கிறது. இஃப்தாருடைய நேரம் துஆ கேட்பது சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஃப்தாரில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அவ்வளவு அழகான நேரம். இந்த இஃப்தாருடைய நோன்பை முறிக்கும் பொழுது ஒரே ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூதாவூதிலே ஹசனுடைய தரத்திலே பதியப்பட்டிருக்கிறது. பசி சென்று விட்டது. வபதலத்தில் உரூகு, நரம்புகள் நனைந்து விட்டது. வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினால். ذهب الظمأ وبطلت العروق وثبت الأجر إن شاء الله. துஆவுடைய கிதாபுகளில் இருக்கும், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். நான்காவது, புறம் பேசுதல், பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகி இருக்கு. ரமதான் வந்தாதான் இந்த நினைப்பே நமக்கு வரும். நோம்பாளிப்பா பேசாத மற்றவங்களை பத்திமாங்க, நோம்பாளிப்பா பொய் பேசாதம்மா. ஏன் ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா? பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா? கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதான் மாதத்தில் அல்லாஹ் பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக. இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி 100% பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாசம் ஃபெயில் ஆயிடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் சொல்வதை விட்டும் அது போன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பலனும் இல்லை. அடுத்த ஒண்ணுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு. என்ன சொல்லுவார் இவர்? நம்ம காத்துட்டு இருந்த ஒண்ணு தராவீஹ் தொழுகை. என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்ல மஷா அல்லாஹ் நம்மிடத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, பல கூட்டம் இருக்கிறது. தராவீஹ் தொழுகையை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இந்த கியாமுல் லைலுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது. எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில். தராவீஹ் என்ற ஒரு தனி தொழுகையெல்லாம் கிடையாது. ரமதானுடைய மாதத்தில் தொழுத அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத கியாமுல் லைல் தான். இது என்ன எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம். அவங்கள்ட்ட விட்டுறேன். 20 சொல்றவங்க கையை வச்சுக்க, 8 சொல்றவங்க கையை வச்சுக்க, 8 தாண்டி தொலைவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றவங்க கையை வச்சுக்க, உயர்த்து. 8 தாண்டி தொலைவே கூடாதா? புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் 11 தவிர வேறு எந்த இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டவில்லை. அதே இமாம் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இரவுகளில் 13 தொழுதார்கள். 8 தவிர மேல தொழுதீங்க, உங்களை விட வழிகட்ட
கொள்கையுடையவர் யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹபீப் யா அஹி. இது ஒரு மஸ்அலா, இது ஒரு மஸ்அலா, ஃபிக்ஹுடைய சட்டத்தில் எழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு. இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார், இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார். இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்திலே பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார். நஃபிலான உனக்கு, நீ தொழுதால் கூலி, தொலைவில்லை என்றால் எதுவும் இல்லை, பாவமா தொலாட்ட பாவம். நஃபிலான உனக்கு இதை ஃபர்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது. தராவி தொழுகை, தராவின்னு வந்தாலே, ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பிறை தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும். ஃபேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்களுடைய சேரக்கூடிய இடங்களையும் 8 தொழுறதா 10 தொழுறதா 20 தொழுறதா 20 தொழுதா வழிகேடு, 8க்கு மேல தொழுதா அனுமதி கிடையாது, அது வழிகேடான கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ். உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு, நஃபில் தான். உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீதுகள் 2 வருகிறது சஹீஹான அறிவிப்பின்படி. 8 11 வித்ரோடு சேர்த்து அல்லது 13, ரெண்டும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 2ஐ கொண்டும் தொழுவது சிறந்தது. இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் பல இருக்கிறது. உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல, தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள், தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி. இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது. அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இதை ஒரு ஃபித்னாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. 8 தொழுவும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சஹருடைய நேரம் வரை தொழுவாங்க. இவர் 8 தொழுறவரை யோசிப்பார், எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் 20 நிமிஷம் சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. இது ஃபித்னா, இது ஹிலாஃப். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவார். அங்க போயிடாதீங்கப்பா, 1.5 மணி நேரம் தாங்க முடியாது நம்மளால சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். யா அஹி, உன்னால் எவ்வளவு முடியுமோ தொழு. நின்று தொழ முடியவில்லையா நஃபில் தான், உட்கார்ந்து தொழு. சிறந்தது ரமதானுடைய மாதத்தில் மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். உன்னால் நீளமாக ஓதி தொழ முடியவில்லையா, குர்ஆனை ஏந்தி பார்த்து படித்து தொழு, அனுமதி உண்டு. நஃபிலான வணக்கங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு இந்த ஃபித்னாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. 6வது சுன்னா, முடித்து விடலாம் ஒரு 5 நிமிடத்தில். 6வது ஏழைகளுக்கு உணவளிப்பது. ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார். இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது, அதற்கு உதவி செய்வது, பள்ளிகளிலே சென்று அந்த இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது, இதுவெல்லாம் சுன்னா, இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல். 7வது முடிந்தால் உம்ரா செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானிலே செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது, அல்லது என்னோடு ஹஜ் செய்தால் கூலியை போன்றது. 8வது ரமதானுடைய இறுதி 10களில் இஅ்திகாஃப் இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி 10களிலும் பள்ளிகளில் இஅ்திகாஃப் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கும் வரை. இறுதியாக ரமதானில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள். ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க, இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம், இது ரெஸ்ட் கூடிய மாதம், நல்லா தூங்கலாம். காலைல ஃபஜ்ர்ல தூங்கினா 9 மணிக்கு ஆஃபீஸ் முன்னாடி எழுந்திருப்பாரு, ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுப்பாரு, அசர் வரும், அசர் போயிட்டு வந்து படுப்பாரு, இஃப்தார் வந்துடும், இஃப்தார்ல நோன்பு வந்துட்டு நானும் நோம்பாளிப்பாரு. லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது. யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், பாலடித்தவர்கள். ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள். ரமதானில் உறங்காமல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் துஹருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் அஸருடைய தொழுகைக்கு செல்லுவார். இன்னைக்கு பலருக்கு அஸர் புஹர் ரமதான்ல தூக்கத்துல தான் இருக்கும், கனவுல தான் தொழுகிறார் பல பேர். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். முஸீபா, ஃபித்னா. இது எதை காட்டுகிறது? இவர் ரமதானுக்கென்று வேஷம் போடுகிறார்,
ரமதானுக்கென்று தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. இப்போது உறக்கம் ஹராமாகிவிடும். எப்போது துஹர் தொழுகை, அஸர் தொழுகை, சுபுஹுடைய தொழுகை தொழாமல் உறங்கினால் அந்த உறக்கம் ஹராம். இப்போ வணக்க வழிபாட்டை விட்டு இந்த உறக்கம் எம்மை நீடித்தால் இந்த உறக்கத்தை எம்மை நாம் உறக்கத்திலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது இஸ்ராஃப் செய்தல். இஸ்ராஃப் சஹருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ரமதான்ல ஒவ்வொரு காலை சஹர்லையும் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். அதெல்லாம் இஸ்ராஃப். இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில நிற்க முடியாது, அவருக்கு அப்படித்தான் வருவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவெல்லாம் என்ன உணவுகள்? இஃப்தாருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உணவு இஃப்தாருக்கு பேர் தண்ணீர் தான். நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையை சாப்பிடுவார்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகையே போவார். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மகரிப் ஜமாத்தே கிடையாது, வீட்டிலே தொழுதுப்பாங்க. அவங்க வீட்டிலே தொழுதுப்பாங்க. அவங்களுக்கு தான் வகை வந்திருக்குல்ல மேல இருந்து, வீட்டில் நீங்க தொழுது கொள்ளலாம். இன்னைக்கு உங்க ஃபேமிலி மீட்டிங்னால நீங்க வீட்டில் ஜமாத்து தொழுது கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய அனுமதியை யார் எடுப்பது? அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, கண் தெரியவில்லை, எனக்கு வழி தெரியவில்லை, நான் தொழுகைக்கு ஜமாஅத்தோடு தொழ வர வேண்டுமா? தஸ்மா உன்னிதா, அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹ். அதான் கேட்கிறதா? பள்ளிக்கு வா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொடுக்காத அனுமதியை நாம எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்பு மீறக்கூடிய பட்டியலில் செல்வோம். மூன்றாவது, ரமதான் வந்துட்டாலே ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தான் முஸ்லீம்களுக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுலையும் அல்லது அந்த மாதிரி ரமதானில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை எடுத்துக்கொள்வதிலையுமே முழு ரமதான், அதுவும் குறிப்பாக கடைசி 10 ரமதான் ஷாப்பிங்காக ஒதுக்கிட்டாங்க முஸ்லீம்கள். யாரை பார்த்தாலும், எந்த ஹிஜாபை பார்த்தாலும் எல்லா ஜவுளி கடையிலையும் எல்லா நகை கடையிலையும் ரமதான் இறுதி 10ல் குவிஞ்சிறாங்க. பள்ளிகளில் கூட வேண்டிய கூட்டம் இங்கே கொடுக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவெல்லாம் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல. ரமதானுடைய ஆடைகளை எடுத்துவிட்டு ரமதானுடைய மற்ற நேரங்கள் அனைத்தையும் இபாதத்திலே கழிப்பது தான் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான முக்கியத்துவம். கண்ணியத்துக்குரியவர்களை நாம் முடிந்தவரை விரைவாக சென்று எவ்வளவு ரமதானுடைய ஒழுக்கங்களையும் அதபுகளையும் சொல்ல முடியுமோ அதை சொல்லி இருக்கிறோம். மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவங்களிடத்தில் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இதுதான் ரமதான் மாதம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. யார் இந்த ரமதான் மாதத்தை முறையாக செலவழித்தார்களோ அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். ரமதானை அடைவது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் கொடுப்பார். எத்துணை பேருடைய மரண செய்திகளை கேட்போம், பிறை தெரிந்திருக்கும். பிறை தெரிவதற்கு முன்னால் பலருடைய மரண செய்திகளை கேட்டிருப்போம். ரமதான் அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள். ஒரு ரமதானை அடைந்து அடுத்த ரமதான் எம்முடைய வாழ்நாளில் இருக்குமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால் எமக்கு வெளிநிலமாக வருகிறது, யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகியல் கைர் அக்பில். ஜமாஅத்தோடு தொழுகையை தொழுவதிலே முயற்சி செய்யக்கூடியவர்களை முன்னேறுங்கள். அக்பில். குர்ஆனை ஒரு ஜுஸ்ஐ ஓதி முடித்தீர்கள், அக்பில், முன்னேறுங்கள், போட்டியிடுங்கள். மனைவியோடு போட்டியிடு, குழந்தையோடு போட்டியிடு, குடும்பத்தோடு போட்டியிடு. குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய முறையில் ஓதி அதை ஆராய்ந்து சிந்திப்பதில் ரமதானைகள். ரமதான் வணக்க வழிபாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட மாதம். ரமதான் அல்லாஹ்வுடைய நரக விடுதலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். ரமதான் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம். இதை உறக்கத்திற்காகவோ அல்லது அசதிக்காகவோ அல்லது விளையாட்டிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்காத முறையில் கழித்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை ரமதான் வந்தடைகிறது, அவரை விட்டு ரமதான் கடந்து செல்கிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் நாசமானார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சுங்கள். மூமின்களே, மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாளை அஞ்சுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன், என்னிடத்தில் விசாரிக்கப்படும் என் வாழ்க்கையை குறித்து என்ற ஒரு உள்ளத்துடைய அச்சத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில்
நான் செய்த பாவங்களை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் என்னுடைய விசாரணையை துருவ ஆரம்பித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் ஏட்டை நாளை மறுமையிலே இடது கரத்திலே கொடுத்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை எனக்கு தடை விதித்து விட்டால் என் நிலைமை என்ன? அமா தக்ஷல்லாஹ், அமா தக்ஷல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா மூமின்களே? அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? தொழுகையை விடுபவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? குர்ஆனை மறந்தவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தூரமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வை மறந்த வியாபாரத்திலும் தொழிலிலும் செல்வத்திலும் மூழ்கி இருப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் அலட்சியமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்வான் என்ற அச்சம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியமிக்க முகங்களை கண்ணியமானவர்களாக, கண்ணியமான மூமின்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய முழு கூலிகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமதானை கழித்து வணக்க வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு திட்டமிடுங்கள். ஒரு பட்டியலை எடுங்கள். இந்த ரமதானிலே ஜமாஅத்துடைய தொழுகைகளை தவறவிட மாட்டேன். ரமதானிலே இத்தனை ஜுஸுடைய குர்ஆனை ஓதி முடிப்பேன். உங்கள் மனதுக்குள் சொல்லுங்கள், ரமதானிலே இந்த நேரம் திக்ருக்காக ஒதுக்கப்படும். ரமதானுடைய இந்த இரவு இவ்வளவு நீளமாக தொழக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்வேன். ரமதானில் இரவுடைய நேரத்தில் இந்த பள்ளிக்கு செல்வேன். இப்படி ஒரு திட்டமிடுதலை இந்த ரமதான் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முழு திட்டமிடுதலோடு நாம் சென்றால், அல்லாஹ்வை நோக்கி நாம் சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி அதைவிட விரைந்து வருவான். நாம் நடந்து சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி ஓடி வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மூமின்களாக எம்மை ஆக்குவாராக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.